காளான் பப்ஸு, காளான்ல பப்ஸு. எப்பவுமே பூஸ்டர் இல்லைங்க அப்படி. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நீங்கள் கொடுத்தது தானே. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா தானே நமக்கு வாழ்கிற வாழ்க்கையுடைய சுதந்திரியம். ஏழைகளுடைய கஷ்டத்தையும் தொழிலாளிகளுடைய கஷ்டத்தையும் மனசில் நினச்சோமா இந்த வெள்ளை சட்டை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். நம்ம கஷ்டம்லாம் பேசவே கூடாது. அவங்க கஷ்டத்துக்கு முன்னாடி கொடுமையிலையும் கொடுமை. என் பிள்ளைகளுக்கு வசதி இருக்காது. அலுவலக மாம்பழத்தை வாங்கிட்டு போய் அதை சீவிட்டு நடுவில் இருக்கிறத எடுத்து ஊட்டி விடுவேன். என் பையன் பொண்ணு பிறகுது ஜிப்மர் ஆஸ்பத்திரியில். அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் பிரிஞ்சு கேட்குறான், என்னால் வாங்கி தர முடியல. நான் கூடையில் இட்லி விற்கிது 20 காசு 30 பைசா, அதுதான் வாங்கி கொடுத்தேன். வசதி இல்லை. பிரிஞ்சு 15 ரூபா, காசு இல்லை. இன்றைக்கே எனக்கு வலிக்கும் அது. சரி, அன்றைக்கி அந்த பிரிஞ்சு அவனுக்கு வாங்கி கொடுக்கலையேன்னு கோபுரமாக அப்படி வச்சுருக்காங்க. பேசல வா தூங்குறான் அவன். ஏய் வா அப்படின்னு அவனுக்கு கண்ணை பொத்தி கூட்டிட்டு இருக்கிறதே என்கிட்ட மொத்தமே அந்த பிரசவத்துக்கு 500 ரூபா தான் வச்சுருக்கிறேன். அதில் அந்த வண்டி தள்ளுறவன் டாலி தள்ளுறவன் அவன் வந்துட்டு போக மீதி 150 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு நான் மறுபடியும் அவங்கள கூட்டிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி நான் 2 3 நாள் கழித்து உளுந்தூர்பேட்டை கூட்டிகிட்டு போனோம். செலவாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? ட்ராலியை தள்ள மாட்டேன்ட்டான். நான் செருப்பை கழட்டிட்டு என் பையனை தோளில் போட்டுட்டு என் ஒய்ஃபு பிரசவ வழியில் துடிக்கும் போது நானே அந்த ட்ராலியை தள்ளிட்டு ஓடினேன் அந்த ஆஸ்பத்திரியில். நீங்க வறுமையா இருக்கும்போது அடுத்தவங்க வறுமை உங்களுக்கு தெரியுது. உண்மையான இல்லைன்னா தெரியாதுங்க. நிச்சயமா மதிக்கிறவங்க வார்த்தை. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆமாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. ஆர்டிஃபிஷியலே இல்லை, எதுவுமே இல்லைங்க, எல்லாம் நேச்சுரலாக பண்ணுறது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணி மாஸ்டர். நான் கரூர் வெங்கமேடு கார்த்தியா ரஸ்கன் பேக்கரின்னு வச்சு நடத்திட்டு வரேன். இதில் வந்து நான் ஒரு முதன்மையான செஃப். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேக்கரி துறையில் வந்து ஒரு 48 ஆண்டு காலமாக ஒரு முதன்மையான மாஸ்டராகவும், இதை என்னுடைய மூலயமாக உலகம் முழுவதும் என்னுடைய அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து கையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வகையில் வந்து உலகம் முழுவதும் ஒரு 350 ஸ்டூடெண்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டேன். ஒவ்வொரு கலை கல்லூரி, காலேஜு, ஐஐடி இந்த மாதிரி நிறுவனத்தெல்லாம் போய் அங்கே உணவுக்கான ஃபுட் சயின்ஸு ஒர்க் ஷாப் இந்த மாதிரிலாம் எடுத்து அடுத்த உள்ள தலைமுறைக்கு வந்து நம்ம உணவுடைய தமிழருடைய பாரம்பரிய உணவையை, சிறுதானிய உணவை கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. ஏன்னா மனிதன் வந்து கடவுள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் உயிர்களை படைப்பதற்கு முன்னாடியே உணவை படைத்து விடுகிறார். அதே மாதிரி உண்ணுதலும் எண்ணுதலும் மனிதனுடைய எண்ணத்தில் இருந்தே தொடங்குகிறது. அதனால் வந்து எண்ணுதல் வந்து உணவினுடைய ஆதிக்கம்தான் எண்ணுதல். அதனால் உணவுக்கான மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஐயா ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் வந்து சமீப காலத்தில் உலகம் முழுவதுமே அவருடைய பாதம் படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உணவுத்துறையை கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இந்த அளவுக்கு பேரும் புகழை சேர்த்துனா அவர் எங்களுடைய கடைக்கு வந்து எங்களை கௌரவித்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் பூர்வ ஜென்ம செஞ்ச புண்ணியம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரி துறையில் வந்து நான் நிறைய விருதுகளும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் வள்ளுவருடைய வழியில் வந்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யணும் அப்படிங்கிறாரு. நீ வியாபாரம் பண்ணுறது முக்கியம் இல்லைடா, அந்த வியாபாரத்தில் அறம் வேணும். அந்த அறம் இருந்தால் தான் அதுக்கான வாணிகம் அப்படிங்கிறாரு. அதில் வந்து நான் அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம வந்து அறம் சார்ந்து செய்யும்போது எப்போதுமே தோக்காமல் நல்ல வழியில் கண்டிப்பாக வருவான். அந்த வகையில் இன்றைக்கி ஐயா ஆர்ஆர் தமிழ்ச்செல்வர்கள் இவ்வளோ என்னையை மதித்து இந்த இடத்த வந்ததுக்கு அவருடைய மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க, வணக்கம். நன்றி. இப்போ நான் இங்கே வர காரணம் அவருடைய பண்பு பணி ஒரு உரம் இருந்தாலுங்க. முந்திரியில் பிஸ்கெட்டுங்க, பாதாமில் பிஸ்கெட்டுங்க நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நம்ம கரூரில் நம்ம இந்த கார்த்திக் பேக்கரியில் அண்ணன் மணி மாஸ்டர் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறதும் சிறப்பாக. எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஐயா அப்துல் கலாம் ஐயா கைப்பட அவருக்கு கடிதம் எழுதி வாழ்த்து மடல் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பாரத ரத்னா சச்சின் டெண்டுல்கர், நமக்கு கவி பேரரசு வைரமுத்தையா அவர்கள், இளையராஜா அவர்கள், கமலஹாசன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள், கலைஞர் அவர்கள், ரஜினி சார், கமல் சார், இன்னைக்கு எண்ணற்ற கலைஞர்கள். அப்துல் கலாம், நம்ம கலைஞரையா ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு வேண்டிய பேர் யாருக்கிறா சச்சின். அப்புறம் மற்றவங்களெல்லாம் எத்தனை லட்சம் பேர் அவர்கள். அதில் நானும் ஒரு ரசிகன். இன்னைக்கு கரூரில் இந்த அளவுக்கு அவர் இருக்கிறதுல வாழ்த்துகின்றேன். வாழ்த்தி அண்ணா அவர்களை வணங்குகின்றேன். நன்றி மறவாத ஒரு மாமனிதர் அவர். ஆமாம், எல்லா மனிதர்களையும் தமிழ் மொழியும் தமிழையும் இன்னை தொழில் செய்யக்கூடியவங்களையும் மதிக்கக்கூடியவர். என்னை போலவே சிறு வயசில் கஷ்டப்பட்டு உணர்ந்த வயசு இந்த கடை இந்த அளவுக்கு நடத்திருக்காரு. உண்மையிலேயே 12 வயசுலேருந்து பண்ணியிருக்காரு. நான் 9ல், இவர் 12ல்.
நான் 5 வயசுலேயே வேப்ப கொண்டை புளிய கொண்டையெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன் 1வது படிக்கும் போதே. இந்த நெய் கேக்கு அவ்வளோ ஸ்வீட்டு, மற்றதெல்லாம் காட்டுறேன். ஆமாம். கரூர் மக்கள் அறியாததில்லை. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், என்னை போலவே அவரும் உலகெங்கும் வர வேண்டும், தரத்தை மக்களுக்கு தர வேண்டுங்கிறது அன்பு வேண்டுகோள். பிள்ளைங்க 2 மகள்கள் இருக்காங்க அண்ணனுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பையன் 2 ஒரு பையன் 2 பொண்ணு 3 பிள்ளைங்க. அவங்க அந்த தலைமுறையில் எடுத்து கொண்டு போகணும். அதை என்னோட அன்பு வேண்டுகோள். உலகெங்கும் இதை சுவைக்க வேண்டும். அது மாதிரி நம்ம நம்ம திருவள்ளுவரை பண்ணி உலகம் முழுவதும். ஆமாம், அதை சொல்ல மறந்துட்டேன். திருவள்ளுவர்லேயே 60 கிலோ கேக்கு 60 கிலோ கேக்கு திருவள்ளுவரே 60 கிலோ கேக்கா மாற்றிருக்காரு. பாரதியார இப்ப அது எத்தனை கிலோ? 50 கிலோ. 50 கிலோல பாரதியார் செஞ்சு அவங்க பேத்தி உமா பாரதி அவர்கள் பாரதியாரோட பேத்தி உமா பாரதியை பாராட்டி இருக்காங்க. இதெல்லாம் அவருடைய புகழ்ச்சாரும் வாழ்த்துகள். அது மாதிரி எண்ணன்றி கொன்றாருக்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லாரு. நம்ம தமிழராக பிறந்தவருக்கு மட்டும்தான் இந்த ஒரு அருமையான குறளுடைய பொருள் ரொம்பவே உகந்ததாக இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம செய் நன்றி மறவாம இருந்தோம்னாவே என்னைக்குமே நமக்கு வெற்றி நிச்சயம். நன்றி மறக்க கூடாதுங்கிறாங்க. பார்த்துங்க, நல்லா கொஞ்சம் நன்றி மறந்தவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள். இதெல்லாம் அவருடைய கடம். சின்ன சின்ன ஐட்டங்களாக இருந்தாலும் நான் ஒரு பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க வாங்க. நம்ம கரூரில் அண்ணன் மணியண்ணன் பேரில் இயங்கக்கூடிய கார்த்தியார் வெஸ்டர்ன் பேக்கரி பார்த்துருப்பீங்க. கோதுமை பிரெட்டு, கோதுமை இது எனக்கு இன்றைக்கி பெரிய வரவேற்பு கொடுத்து என்ன மகிழ்வித்து எங்கள் ஆறார அந்த உள்ளத்துக்கு நான் கைமாறா அவரை சந்தித்து இதெல்லாம் சுவைத்து பார்த்தேன். மிக அற்புதமான சுவை. அவர் உள்ளம் போலவே கரூர் மக்கள் கொடுத்து வச்சுருக்கணும். உலகமெங்கும் இது அவர்கள் குழந்தைகள் 3 பிள்ளைங்க இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு மகன் 2 பெண்கள். எடுத்து செல்லணும் அன்பு வேண்டுகோள். அவர் பட்ட கஷ்டத்தை அடுத்த தலைமுறையினர் எடுத்து போனால் தான் அது பேரும் புகழும் சேரும். அதே போல் இருக்கும் உங்களுடைய அன்பு தொழிலாளிகளுக்கெல்லாம் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான தொழிலாளிங்க. சிறு கடையாக இருந்தாலும் பெரிய வியாபாரம். ஆனால் அந்த தொழிலாளிகளோட அன்பு அற்பு இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருடைய மனசை விதைத்திருக்காரு என்பது புரியுது. அவருக்கு துணையாக இருக்கிற அவங்க எல்லாருக்கும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள். மக்கள் வந்தால் கரூரில் பயனடைங்க. இதெல்லாம் எனக்கு தான் நான் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஆளு கொஞ்சம் தரேன். அவர் வந்தாலும் சும்மா ஏற்றி விட்டுருவார் வண்டியில் எனக்கு. ஆமாம், இருந்தாலும் எதுவும் எப்படி இருந்தாலுங்க வாழ்க்கையில் கொடுக்கணுங்கிற உள்ளமும் தர்ம குணமும் நன்றி உணவும் மனுஷனுக்கு இருந்துட்டால் அதுதான் மிகப்பெரிய சொத்து. அதை மணியை நான் சம்பாதிச்சிருவேன்.